வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். I am Prakash from TNPSC Online Academy. டுடே கிளாஸ் பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழ் டிஎன்பிசி புதிய சிலபஸ் அடிப்படையில் இரு பொருள் தரும் சொற்கள். ஒரு சொல்லுக்கான இரண்டு பொருட்கள் சேமாக இருக்கும். அது என்ன என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான டாபிக். கண்டிப்பாக இதிலிருந்து 2 or 3 கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் 1 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாமும் இரண்டுலையுமே பொது தமிழ் இருக்குது. அதில் கேட்கறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. முதல்ல பாருங்க, கான். கான் என்பது பார்த்தீங்கன்னா காடு என்பதையும் குறிக்கும், மனம் என்பதையும் குறிக்கும். கான் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா காடு என்பதையும் குறிக்கும், மனம் என்பதையும் குறிக்கும். அடுத்து கழல். கழல்னா பார்த்தீங்கன்னா பாதம், காலணி. கழல் என்றும் சொல்லுக்கான ஒரு பொருள் பாதம், மற்றொரு பொருள் காலணி. அடுத்து கமலம். கமலம் என்பது தாமரை, நீர் இரண்டுமே குறிக்கும் சொல்லுதான் கமலம். கிரி என்பது மலை என்ற ஒரு பெயரையும் குறிக்கும், பன்றி என்பதையும் குறிக்கும். கிரி என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா மலை மற்றும் பன்றி. அடுத்து கிளை. கிளைனா சுற்றம், மரக்கிளை. கிளை என்பதற்கான ஒரு பொருள் சுற்றம், மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா மரக்கிளை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொதுத்தமிழ் புதிய சிலபஸ் அடிப்படையில் இலக்கணம் மற்றும் இலக்கியம் டாபிக் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கோம். கலைச்சொற்கள், மரபு சொற்கள், திணைமரபு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புதிய சிலபஸ் அடிப்படையில் நிறைய வீடியோஸ் என்னுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜிகேக்கும் பார்த்தீங்கன்னா அனைத்து வகையான தேர்வுகளுக்கும் தேவையான மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி இந்த யூடியூப் சேனலில் உங்களுக்கு இருக்குது. விருப்பமுள்ள மாணவர்கள் டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி யூடியூப் சேனலில் போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்து பயன்பெறலாம். அடுத்து பார்த்துங்க, கவிகை. கவிகை என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா குடை, மற்றொரு பொருள் ஈகை. அடுத்து கரம். கரம் என்பது கையையும் குறிக்கும், வரி. வரினா டேக்ஸு, ஸோ இதையும் குறிக்கிறது தான் கரம். அடுத்து புயல். புயல்னா மேகம், மற்றொரு பொருள் புயலுக்கு நீர். அடுத்து புனல்னாலும் பார்த்தீங்கன்னா நீரையும் குறிக்கும், ஆறு இரண்டையுமே குறிக்கும். புத்தி என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா அறிவு, மற்றொரு பொருள் மனம். அடுத்து புல். புல் என்பது பறவையை குறிக்கும், வண்டு வண்டையும் குறிக்கும். பனை என்ற சொல்லுக்கான பொருள் மூங்கில், மற்றொரு பொருள் பெருமை. அடுத்து படி. படி என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா நூலைப்படி, வாயிற்படி. வாசப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா, ஸ்டெப்பு, அதையும் குறிக்கும், நம்ம நூலை படிப்பதையும் குறிப்பது தான் படி. அடுத்து பிணி. பிணினா நோய் என்பது நிறைய நம்ம கேள்விப்பட்டிருப்போம். மற்றொன்று பார்த்தீங்கன்னா துன்பம். பிணி என்பதற்கான பொருள் நோய், மற்றொரு பொருள் துன்பம். அடுத்து தலை. தலைனா சிறப்பு, உச்சி. இது பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. தலை என்பது சிறப்பு மற்றும் உச்சி என்ற பொருளையும் தரும். அடுத்து துடி. துடி என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பறை, மற்றொரு பொருள் உதடு. திரை. திரை என்பதற்கான பொருள் அலை, மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா சுருள். அடுத்து திங்கள். திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும், மாதம் என்பதற்கும் பொருள் தரும். திங்கள் என்பது நிலவையும் குறிக்கும், மாதம் என்றும் பொருள்படும். அடுத்து மாதிரம். மாதிரம்னா மலை, ஆகாயம். மனை. மனைனா வீடு, மனைவி. மறைனா மான், தவளை. இதுவும் நிறைய
ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. மறைனா மானையும் குறிக்கும், தவளையையும் குறிக்கும். மாலை என்பது காலம், பூமாலை. மாலைனா ஈவினிங் சொல்லுவோம், காலம், அதையும் குறிக்கும். பூமாலை மாலையையும் குறிக்கும். மதலை, மதலைனா தூண், குழந்தை. மதலை என்பதற்கான பொருள் தூண், மற்றொன்று பொருள் குழந்தை. அடுத்து கோடு, கோடுனா தந்தம், மற்றொரு பொருள் கொம்பு. கேழல், இதுவும் நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருப்பாங்க. கேழல்னா பன்றி, மற்றொன்று பார்த்தீங்கன்னா நிறம். கேழல் என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பன்றியையும் குறிக்கும், நிறமத்தையும் குறிக்கும். அடுத்து கேசரி, கேசரினா சிங்கம், மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா இனிப்பு. மேனி, மேனினா உடலை குறிக்கும், மற்றொரு பொருள் நிறம். மேதி, மேதினா எருமை, நெற்களம். சேய், இதுவும் நிறைய ப்ரீவியஸ் இயர் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. சேய் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா குழந்தை, மூங்கில். சேய் என்ற சொல்லுக்கான பொருள் குழந்தை, மூங்கில். அடுத்து சந்தம், சந்தம்னா அழகு, நிறம், ஓசை, நயம். சந்தம்னா அழகையும் குறிக்கும், நிறத்தையும் குறிக்கும், ஓசை நயத்தையும் குறிக்கும். அடுத்து சிரம் என்ற சொல்லுக்கான இரு பொருள் பார்த்தீங்கன்னா தலை, உச்சி. சிரம் என்ற சொல்லிற்கான இரு பொருள் தலை மற்றும் உச்சி. அடுத்து சுவடி, சுவடினா நூல், ஓலை, புத்தகம். சுவடுனா நூலையும் குறிக்கும், ஓலை புத்தகத்தையும் குறிக்கும். அடுத்து வனம், வனம்னா காடு, மற்றொரு பொருள் சோலை. வனம்னா காடு, மற்றொரு பொருள் பார்த்தீங்கன்னா சோலை. அடுத்து ஞாலம் என்ற சொல்லிற்கான பொருள் பார்த்தீங்கன்னா உலகம், விந்தை. ஞாலம் என்ற சொல்லிற்கான பொருள் உலகம், விந்தை. அடுத்து விரை, விரை என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா மனம், தேன். நூல் என்ற சொல்லுக்கான பொருள் ஆடை நூல், பாடநூல். நூல் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா ஆடை, அதாவது நாம் அணியக்கூடிய ஆடையினுடைய நூலையும் குறிக்கும். பாடநூல், நாம் படிக்கக்கூடிய புத்தகத்தையும் குறிக்கும். அடுத்து ஈனும், ஈனும் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா தரும், உண்டாக்கும். ஈனும் என்ற சொல்லுக்கான பொருள் தரும், உண்டாக்கும். தெரு என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பகை, தண்டித்தல். அடுத்து முக்கியமானது மெய், மெய் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா உடல், உண்மை. மெய் என்ற சொல்லிற்கான இரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா உடல் ஒன்று, மற்றொன்று உண்மை. அடுத்து நாமம், நாமம்னா பெயர், அச்சம். நாமம் என்ற சொல்லிற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பெயர், அச்சம். நுதல் என்ற சொல்லிற்கான பொருள் நெற்றி, புருவம். நுதல் என்ற சொல்லுக்கான பொருள் நெற்றி, புருவம். நமன் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா யமன், நம்மவன். இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. நமன்னா யமனையும் குறிக்கும், நம்மவன் என்பதையும் குறிக்கும். அடுத்து நடலை, நடலைனா துன்பம், அசைவு. நடலைனா துன்பம், அசைவு. அடுத்து நகை, நகைனா நகைத்தல், மற்றொன்று நாம் அணியக்கூடிய அணிகலன். நகை என்பது நகைத்தலையும் குறிக்கும், அணிகலனையும் குறிக்கும். அடுத்து குஞ்சினா தலைமுடி, விருது. குஞ்சி என்பது தலைமுடி, விருது. அடுத்து குன்று, குன்றுனா மலையையும் குறிக்கும், மேடு, மேடான பகுதியையும் குறிக்கும். அடுத்த சொல் அம்பி, இதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா படகு, தோணி. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அடவி, அடவினா காடு, மிகுதி. இதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அல், அல்னா இருள், வறுமை. அல்னா இருளையும் குறிக்கும், வறுமையையும் குறிக்கும். அடுத்து ஆ, ஆ என்பது பசு, இரக்கம். ஆ என்ற சொல்லிற்கான பொருள் பார்த்தீங்கன்னா பசு, இரக்கம். அடுத்து ஆக்கம்,
ஆக்கம்னா செல்வம், காற்று. அடுத்து ஆறு. ஆறு என்றனா நம்பர்ஸ் எண்ணும் ஆறையும் குறிக்கும், நதியையும் குறிக்கும். ஆறு என்ற சொல்லானது 1, 2 என்று சொல்லக்கூடிய எண் வகையில் ஆறையும் குறிக்கும், நதி ஆறு என்ற நதியையும் குறிக்கும். ஆழி. ஆழினா மோதிரம், கடல். இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஆழி என்பதற்கான பொருள் பார்த்தீங்கன்னா மோதிரம், கடல். அடுத்து இன்னல். இன்னல்னா துன்பம், கவலை. இன்னல்னா துன்பத்தையும் குறிக்கும், கவலையும் குறிக்கும். அடுத்து இந்து. இந்துனா சமயம், மதம். இகல். இகல்னா பகை, வலிமை. இகல் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பகை, வலிமை. அடுத்து இடர் என்ற சொல்லுக்கான பொருள் துன்பம், நோய். அடுத்த சொல் இருள். இருள் என்ற சொல்லுக்கான பொருள் பார்த்தீங்கன்னா பகை, துன்பம். அடுத்து ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட ஒரு சொல் தான் உழுவை. உழுவைனா புலி, மீன் வகை. உழுவை என்பது புலியையும் குறிக்கும், மீன் வகையும் குறிக்கும். கடைசி ஒன்று பார்த்தீங்கன்னா ஏர். ஏர்னா அழகு, கலப்பை. கலப்பை என்பது வயல்வெளியில் நெல் விதைப்பை முன்றாக உழக்கூடிய ஒன்று தான் ஏர்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் என்பதற்கான ஒரு பொருள் அழகு, மற்றொரு பொருள் கலப்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய டிஎன்பிசி ஆன்லைன் அகாடமி புதிய சிலபஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு டாப்பிக்காக வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரோம். விருப்பம் உள்ள மாணவர்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னுடைய டெலிகிராம் குரூப்பினுடைய லிங்க் பார்த்தீங்கன்னா வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணினா உங்களுக்கு போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான அனைத்து மெட்டீரியல்ஸ் எல்லாமே பிடிஎஃப் வடிவில் கிடைக்கும், வீடியோஸும் இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்க. நான் போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வரும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.